ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கமெண்டை கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு படிச்சு பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஏஜென்ட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்மிஷனே இல்லாம உங்களுக்கு ஐபியை போட்டுட்டு கண்டிப்பா நீங்க வந்து தான் ஆகணும், பணத்தை கட்டி தான் ஆகணும், அப்படி இல்லை ஐபியை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து லட்சக்கணக்கில் அமௌண்ட் கேட்கறது, இந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க எப்படி உங்களுக்கு ஐபி போடுறாங்க, உங்களோட டாக்குமெண்ட் அவங்களுக்கு போனதுனால தான் ஐபி போடுறாங்க. இந்த மாதிரி ஏஜென்ட்கிட்ட எல்லாம் எடுத்தோன்னா உங்க டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஜாப் ஆர்டர்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அது உங்களுக்கு ஓகேனா மட்டும் கொடுங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்கிட்ட கேட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஏஜென்ட்ட சொல்லிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு கேட்காம அப்ளை பண்ணிட்டு வந்து தான் ஆகணும்னு உங்களை வற்புறுத்துறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் பணம் கட்டணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் கம்பெனிக்கு மெயில் பண்ணி கம்பெனிக்கிட்ட பேசி உங்களோட ஐபியை கேன்சல் பண்ண சொல்லுங்கள். அவங்களும் உங்களை கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக எம்ஓஎம்கே நீங்கள் இமெயில் பண்ண முடியும். அப்படி இமெயில் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கேட்குற ப்ரூஃப்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐபியை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. ஐபி எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை பயோவில் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்கள். இந்த மாதிரி யார்ட்டையும் டாக்குமெண்ட் கொடுத்து தயவு செய்து ஏமாறாதீங்க. அப்படி உங்களுக்கு ஐபி அப்ளை பண்ணிட்டாலும் ப்ராப்பராக நீங்கள் மெயில் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். அமௌண்ட் கட்டி ஏமாற வேண்டாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.